அன்பிக்கினியவர்களே, அதாவது இந்த பிரச்சனையை நானும் நீங்கள் எல்லாருமே முகம் கொடுக்கும். பிள்ளைகள் பொதுவாக இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறது வேறு, அடிக்ட் ஆகிறது என்பது வேறு. ஒரு சாதாரணமாக அடிக்ஷன்ன்றது அவங்க அதில் ஃபோனை பறித்தா அவங்களுக்கு கோவம் வந்துடும். சாதாரணமாக இது ஒரு எலியை வச்சு ஒரு பரிசோதனை பண்ணுறாங்க. டோப்பமீன் என்று எங்களோட பிரெயினில் ஒரு ஹார்மோன் இருக்குது, ஒரு ஹார்மோன் சுரக்கும் எங்களுக்கு. இந்த டோப்பமீன் ஹார்மோனை பொறுத்தளவில் அது ரிவார்டு ஹார்மோன்னு சொல்லுவோம். அது திரும்ப 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 ஹாப்பி ஹார்மோன், உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்ற சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் டோப்பமீன் என்ற ஹார்மோன். இன்னும் பல ஹார்மோன்ஸ் இருக்குது, செரட்டோனின் இருக்குது, ஆக்சிடோக்சின் இருக்குது, இப்படி ஹார்மோன்ஸ் இருக்குது. இதில் டோப்பமீன் என்ற ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இது சுரக்க ஆரம்பிச்சுட்டுன்னு வைங்க, அந்த காரியத்தை திருப்ப 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 செய்வாங்க. ஒரு பிள்ளையை மேடைக்கு ஏற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னு வைங்க, அந்த பிள்ளைக்கு டோப்பமீன் சுரக்கும் என்பது தான் அறிவியல். என்ன சொல்லுதுண்டா, ரிவார்ட் கிடைச்சிச்சுன்னா திரும்ப அந்த காரியத்தை செய்யும். எதனால் ரிவார்ட் கிடைக்குதோ அது கொஞ்சம் இன்னும் ஈடுபாடோடு செய்யும். திரும்ப ரிவார்டு கிடைக்கிற நேரத்தில் திரும்ப ஈடுபாடோடு செய்யும். ஸோ இது இப்போ நம்ம யூடியூப்பை பார்த்துட்டோம்னா, ஃபேஸ்புக் போகிறாங்கன்னா என்ன ரிவார்ட் கிடைக்கிது அப்படின்னு அதை ஸ்க்ரால் பண்ணுற நேரம் அந்த பிள்ளைக்கு வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்றதை ஒன்றை முழுமையாக பார்க்காட்டியும் அடுத்தது தெரியுதுன்னு அதுக்கு போகிறது. இப்படியே தெரியாமல் நேரம் போயிடும், டோப்பமீனும் சுரக்கும், அடுத்ததில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அடுத்ததில் இதாக இருக்குது. டிவி கேம்லேயும் அதுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் இப்போ டீட்டெயிலாக அதை சொல்லாமல் பேசிக்கலி பிள்ளைகள் அடிக்ட் ஆகிறதுக்கான காரணம் அதுதான். சாதாரணமாக ஒரு எலி அதுக்கு இந்த டோப்பமீனை சுரக்கிற நேரத்தில் என்னன்னு பார்க்குறாங்க. சாதாரணமாக என்ன அதுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு டோப்பமீன் சுரக்க வச்சு பார்க்குறாங்க. ஒரு விஷயத்தில் டோப்பமீன் சுரந்துச்சுன்னு வைங்க, அந்த எலிக்கு ஒரு ஒரு லிவரை வைக்கிறாங்க இந்த பக்கத்தில். அது துள்ளி குதித்து அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு வைங்களேன். அதில் அதுக்கு விருப்பமான உணவு வச்சிருக்கிறாங்கன்னா எலி இந்த லிவரை திறக்குது, அந்த உணவு எடுக்குது, லிவரை திறக்குது, இப்படி செய்யுது. ஸோ இப்போ எலிக்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டு. முதன்மையானது இவர் தான். ஸோ டோப்பமீனை மட்டும் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததெல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் பாட்டுக்கு செத்தது மாதிரி இருக்குது. பிள்ளைகள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இப்போ அதெல்லாம் காணாமல் போயிடும். ஃபோன் தான் முக்கியம்னு வருவாங்க. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்டா, அவ்வளோ முக்கியமான ஒரு ஹார்மோன் அது கூடுதலாக சுரந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஏதாவது பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குதான்னா, ஆமாம். எப்படி வழின்னா, சில தாய்மார்கள் என்ன செய்வாங்கன்னா ஃபோன் எடுத்து கீழே அடிப்பாங்க. ப்ரெஷர் இவங்களுக்கு ஏறி நடக்கிற பிரச்சனையை பார்த்து இவன் படிக்காமலே இருக்கிறான்ட்டு சில பேர் ஃபோன் எடுத்து பறித்து வச்சுருவாங்க. ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டோட்டலாக ராங். ஏனண்டா இப்போ நாம் இருக்கிறது 2025. இந்த காலத்தில் யாராவது ஃபோன் பாவிக்க தெரியலைன்னா அவர் 1990களுக்கு போயிடுவார். இந்த காலத்தில் ஃபோன் எல்லாருக்கும் தேவை. டெக்னாலஜியில் வளர்ச்சியோடு நம்ம பயணிக்க வேணும். ஸோ அதுக்காண்டி ஃபோனை கொடுக்காதீங்கன்னு யாராவது சொன்னால் அது சுத்தமாக பிள்ளைய பாதிக்க வச்சு, நாளைக்கு அவங்க டெவலப் ஆக மாட்டாங்க. இதுக்கு பிறகு உள்ள பிஸ்னஸ்ல இருந்து சகலதும் இந்த மாதிரி மொபைல் டெக்னாலஜியோட சேர்ந்து தான் போகும். ஸோ இந்த டெக்னாலஜியில் பிள்ளை சின்னத்தில் இருந்தே அதோட ரொம்ப நெருக்கமாக வரணும். இப்போ வார 2K கிட்ஸ், அதுக்கு பிறகு வார ஆட்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க நல்லா ஒரு அதாவது சாதாரணமாக 60களில் 70களில் பிறந்தவங்களை விட இவங்க ரொம்ப நல்ல முறையில் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்களோட நல்லா இது பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இயல்புலேயே எல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஃபோனை தூரமாக்கிட்டோம்னா இவங்களோட வயசில் வர மற்ற பிள்ளைகளை விட பேக்வேர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஃபோனை எடுக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஃபோனை எடுக்கிறதோ கம்ப்யூட்டரை தரமாட்டேன்னு சொல்கிறதோ இதிலிருந்து அவங்கள தூரமாக்கிட்டோம்னா அது ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபோனை கையில் கொடுத்தா அதிலே இருக்கிறாங்க, சாப்பாடும் தேவையில்லை, ஒழுங்கான இது இல்லை, எப்போ பார்த்தாலும் பெட்டில் இருந்துட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறாங்களே, படிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? பெரிய பிரச்சனை. ஃபோனை எடுக்கவும் இயலாது, ஃபோனை கொடுக்கவும் இயலாது, சப்பவும் இயலாது, ஒழுங்கவும் இயலாதுன்னுவாங்க, துப்பவும் இயலாதுன்னுவாங்க. இதை மாதிரி இப்படி ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ இவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம். இந்த பிள்ளைகளை டீப் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து கலட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப டேஞ்சரான பகுதி இதில் இவங்க பார்க்குற யூடியூப்பையும் விட டிவி கேம்ஸ், அதில் வர கேம்ஸ் அது எந்த அளவுக்கு பிள்ளைகளை எஃபெக்ட் ஆகுதுன்னா, ஒரு பையன் நல்ல இது ஸ்ரீலங்காவுடைய நாளிதழில் சண்டே லங்காதீப்பில் வந்த ஒரு செய்தி. ஒரு பையன் நல்லா படிக்கிறான், வாப்பா பெரிய ஆள், உமாவும் பெரிய ஆள், அவங்க சிங்கள மக்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படித்ததுக்கு பிறகு பையனுக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். மொபைலில் பெஸ்ட் ரிசார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்ரீலங்கா டாப் 10 ஸ்கூலுக்குள்ளே அந்த புள்ள போகுது. ஸோ அந்த பொடியன் எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று வேணுமென்றான், அந்த கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு இடையில் ஒரு சின்ன கேப் வரும். ஸோ வீட்டில் இருந்து இவர் கம்ப்யூட்டர் ஒர்க் என்ன செய்கிறாரு, டிவி கேம் விளையாடுறாரு. ஸோ வீட்டில் அம்மா அப்பாவுக்கு அவங்க லேட்டாகி தான் வருவாங்க. வர்ற டைமில் பையன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஸோ வீட்டில் இருக்க போக்கில் இவர் என்னமோ இது பண்ணுறாரு, கொஞ்சம் டிவி கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டார், கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டாருன்னு விளங்குற நேரத்தில் உமா என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி வாப்பாவோட, இவர் ஸ்கூல் விட்டு இங்கே வந்த எந்த நேரம் மெஷினில் விளையாடிட்டே இருக்கிறாரு, இவர் படிப்பு இதாக போயிடும், இவரை நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டார். வாப்பாவோட ஆஃபீஸுக்கு போனால் அங்கே பிசிஸ் இருக்குது. சாதாரணமாக ஆஃப் ஆன பிறகு வாப்பா நைட் வரைக்கும், வாப்பா தானே போஸ், நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். ஆனால் அங்கே பவர்ஃபுல் பிசி வீட்டில் இருக்கிறத விட. ஸோ அதில் 4 o'clock போகிற ஒரு ஒர்க்கர் ஆஃப் ஆகிற டைமில் அந்த பிசியை டார்கெட் பண்ணிட்டு போய் அங்கே உட்கார்றாரு. அங்கே உட்கார்ந்தா வீட்டில் உள்ள கம்ப்யூட்டரை விட ரொம்ப பவர்ஃபுல் பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆடலாம். அதில் ஒரு கேமுக்கு இவர் அடிக்ட் ஆகுறாரு. ஸோ வாப்பாவும் அவரோட பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரும் படிக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகுறாரு. பிறகு ஒரு டைமில் இவர் பேச்சை நிப்பாட்டுறாரு, கடுமையாக கோவப்படுறாரு, ஏதோ சொன்னாலே கடும் கோவம். அதுக்கு பிறகு இவரோட உடம்பு சும்மா அசையுது, இப்படி துடிப்பு இப்படி வருகுது. உடனடியே இவங்களை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டுறாங்க. காட்டினா தான் விளங்குது இவர் ஷூட்டிங் கேம் ஒன்றில் அடிக்ட் ஆகிருக்கிறார். ஸோ இவருக்கு போகிற வழியிலெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி, இவருக்கு படுற மாதிரியும் இதாகி அவருடைய எஜுகேஷன் ரொம்ப இதாகி அவர் பாதிக்கப்பட்டு பிறகு ரொம்ப பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தான் அவர் நார்மலான இடத்துக்கு வர்றார். ஸோ கேம்ஸ் என்பது தற்கொலை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுறீங்க. அதிகமான தற்கொலைக்கு கூட கேம்ஸ் கொண்டு போய் விடும். அது எப்படி என்ற அந்த சினாரியோலாம் நம்ம பேசாமல் பொதுவாக கேம்ஸ் ரொம்ப டேஞ்சர். நான் ஒரு பக்கத்தில் இது டேஞ்சர்னு சொல்லப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அதே நான் டிவி அதை கையில் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லப்போ இது என்ன முரண்படுற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ நாங்கள் இதை தான் மேனேஜ் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். எங்கள் பிள்ளைக்கு கொடுக்காமவும் மேலாது, கொடுத்தும் பிரச்சனைண்டா என்ன பண்ணுறது? அன்பிக்கினியவங்களே, இதுக்கு நம்ம சொல்லுவோம் ஸ்க்ரீன் டைம். ஒரு பிள்ளையை பொறுத்தளவில் ஒரு பிள்ளைக்கு இத்தனை மணித்தியாலும் ஒரு நாளைக்கு ஒரு அவரா நம்ம ஸ்க்ரீனை தரப்போகிறோம். உங்களுக்குரிய ஃபோனையோ உங்களுடைய ஸ்க்ரீன் டைமோ ஒரு லிமிட் பண்ணி கொடுக்கணும். பேசிக்கலி அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுலேருந்து அடிக்ஷன் இல்லாமல் ஆக்கலாம். பிரெயினை பொறுத்தளவில் இதுக்கு நம்ம சொல்லுவோம் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. எங்கள் மூளை எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னா, சாதாரணமாக நம்ம மாவு எடுத்துகிட்டு வைங்க, அதை ஒவ்வொரு மாதிரி பிணைஞ்சி எங்களுக்கு அதில் நிறைய ஷார்டேஜ் பண்ணலாம். இப்படி பிணைஞ்சு அந்த மாதிரி போட்டு சம்சா செய்யலாம், இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த மாவாலே நிறைய செய்யலாம். எங்கள் பிரெயினை நியூரோ பிளாஸ்டிசிட்டி தேவையான வகையில் அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். அந்த பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணணும்னு செய்யலாம்னு உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி எங்கள் பிரெயினில் இருக்கிறதுனால அன்பான தாய்மார்களை, பெரியவங்களை சிம்பிளாக பிள்ளைகளை அதுக்கு செட் பண்ணலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி செய்யணும் என்ன மாதிரி என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்லி நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைக்கு என்ன ரூல் செட் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அதை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், அதில் நாங்கள் ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். கொஸ்டின் நம்பர் 1, சோஷியல் மீடியா, யூடியூப், இந்த இதில் வர ஃபேஸ்புக்ஸ், இதெல்லாம் நம்ம பிள்ளைகள் பார்க்குறது நல்லமா சரியில்லையான்ற ஒரு கொஸ்டினுக்கு எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் டைமை கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரி, ஒரு மணித்தேலை என்ன செய்ய போகிறாங்க? டிவி கேம் விளையாட போகிறாங்களா, கேம்ஸ் விளையாட போகிறாங்களா, ஃபேஸ்புக்கில் இருக்க போகிறாங்களா, யூடியூப்பில் என்ன பார்க்க போகிறாங்க? இது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்க்ரீன் டைம் 1 hour கட்டாயம் கம்பல்சரி கொடுக்கணும் பிள்ளைக்கு. இந்த யுகத்தில் வாழ்கிற பிள்ளைக்கு ஃபோன் 100% கொடுக்கணும், இல்லைன்னா புள்ள பாதிக்கப்படும். அதையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. உளவியல் ரீதியாக அந்த புள்ள பாதிக்கப்படும். இப்போ புள்ள கள்ளத்தனமாக இன்னொரு ஆளோட ஃபோனில் போய் அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட யுகம்.
இப்போ அந்த டிவைஸ் பிள்ளைக்கு 100% தேவை. இப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணாமல் இருப்பீங்களா? அன்றைக்கு ஒரு காலத்தில் இது வந்து எசென்ஷியல் இல்லை, இப்போ எசென்ஷியல். கால் பண்ணணும், வாட்ஸ்அப் பண்ணணும், இதெல்லாம் எசென்ஷியல். சாதாரணமாக நீங்கள் கோர்ஸ் போய்த்து வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணணும்னு படிச்சிங்களா? பொதுவாக எல்லாருக்கும் இயல்புலேயே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணணுமா எல்லாமே உங்களுக்கு இயல்பில் வரும். ஸோ இதே மாதிரி பிள்ளைக்கு எந்த ஸ்க்ரீனை கொடுக்க போகிறோம், ஸ்க்ரீன் டைம் கம்பல்சரி. எப்படி கொடுக்க போகிறோம், பிள்ளை எப்படி தவறு செய்யாமல் இருக்கும், என்ன செய்யலாம், 24 days நான் சொல்லித்தர டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது 24 நாட்களுக்கு பிள்ளையோட நீங்களும் இருந்து செய்கிற டைமில் நியூரோபிளாஸ்டிசிட்டி செஞ்சிடலாம் பிரெயினுக்கு. ரைட். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் விஷயம், வீடுகளில் மொபைல் ஃபோனை கொடுக்க மாட்டாங்க, டிவி பாருங்கன்னு வாங்க, பிரச்சனை இல்லை. சில பிள்ளைகள் கையில் மொபைல் ஃபோன் கொடுப்பாங்க, சில பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைன்னு வைப்பாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள ரிசல்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவியில் கதை பார்த்தா என்ன நடக்கும், நாடகம் பார்த்தா என்ன, நாடகம் தானே, குடும்ப கதை தானே, ஒன்றுமே நடக்காது. எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், குடும்ப கதை பார்க்க போகிறோம். டிவி கேம், அந்த கேம்ஸ் எவ்வளோ பிரச்சனையோ அதை விட பிரச்சனை இந்த நாடகம். கேம்ஸால் எப்படி அடிக்ட் ஆகி சில பிரச்சனை வருது, உளவியல் ரீதியான பிரச்சனை, நாடகத்தால் அதை விட பெரிய பிரச்சனை வரப்போகுது. 100% நிப்பாட்ட வேண்டியது ஃபோனை கொடுக்கறது இல்லை, படம் பார்க்கறதை, நாடகம் பார்க்கறதையும் வீட்டில் 100% நிப்பாட்டணும். 100% நிப்பாட்டணும். இப்போ நான் இப்படி சொல்லிட்டு போனால் நீங்கள் கேட்பீங்க, சரி டிவி கேம் நீங்கள் கேம்ஸை பற்றி பேசினா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ரைட். நாடகத்தில் என்ன பிரச்சனை, படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதால் நாங்களும் தானே பார்த்தோம், நாங்கள் கெட்டு போயிட்டோமான்னு கேட்பீங்க. ஆமாம், பெரிய ப்ராப்ளம் உருவாயிருக்குது உங்கள் ஊர்லேயே. நான் காட்டுறேன். ஒரு படத்தையோ நாடகத்தையோ எடுத்துட்டோம்னா அதில் நிறைய விஷயங்கள் சஜஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், ஒரு பிரெயினுக்கு பரிந்துரை சஜஸ்ட் பண்ணிட்டா இது என்ன சொல்லுதோ அது கேட்ப அந்த பிரெயின் இயங்க ஆரம்பிக்கும். பொதுவாக படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதாநாயகரை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கதாநாயகர் மேலே ஒரு பிரியத்தை உண்டாக்குவாங்க. இமோஷனலி இந்த கதாநாயகரை விரும்ப வைக்கிறதுக்கு எதெல்லாம் ஒரு மனுஷன் விரும்புவானோ அது எல்லாம் இந்த கதாநாயகத்துக்குள்ள ஆர்டிஃபிஷியலாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கதாநாயகர் கையை தூக்கினாலே பின்னாடி உள்ளவங்க அவர் விரலாசைக்க காட்டி காத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணுவாங்க ஒரு மனுஷனை, அது கேட்பு. அதுக்கு பல கோடிகள் செலவழிப்பாங்க. இப்போ இந்த கதாநாயகர் ஆட்டோமேட்டிக்கா அவர் படத்தை தான் நடிச்சிருப்பாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு, பெரிய குரூப் ஒன்று இருக்கு. ஸோ இந்த கதாநாயகர் நலவு செஞ்சுட்டாருன்னா நோ ப்ராப்ளம். கதாநாயகர் கெடுதி செஞ்சுட்டாருன்னா பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் அழிஞ்சு போவாங்க. ஏனண்டா கிரியேட் பண்ணின கதாநாயகர் அவ்வளோ கோடி கொடுத்து அவரை நல்லவராக காட்டிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனுஷனை நல்லவராக காட்டினா அதுக்கு இயல்புலேயே அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க வந்து நல்லவங்கள காட்டி கொள்ளலை தன்னை, அவங்க நிஜமாவே நல்லவங்க தான். ஸோ அட்ராக்ஷன் 1400க்கு முன்னாடி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அட்ராக்ஷன் அந்த காலத்தில் ஃபேஸ்புக் இல்லை, சோசியல் மீடியா இல்லை, யூடியூப் இல்லை. இப்போ வரைக்கும் எங்க கல்புல அதிக இடம் பிடிச்சவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அவர் நல்லவர் என்பதனால எங்க மனசுல ஏற்பட்ட அந்த கவர்ச்சி. ஒரு கதாநாயகர் ரொம்ப கெட்டவனா கூட இருந்துருவான், ஆனா படத்துக்காக வேண்டி அவனை அப்படி டிசைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி அவரை விருப்பமாக்குறதுக்காக வேண்டி அவ்வளவு வேலையும் பண்ணிட்டு கதாநாயகர் இப்ப படத்தை நடிப்பார். படத்துல என்ன வரும், படத்துல வரும் மெடிக்கல் மாஃபியா ஒழிக்க போறோம்னு வரும். ஆமா, நல்லதுதான். ஓ, மாஃபியா ஒழிக்க போறாங்களோ, இதுல வர மாஃபியா ஒழிக்க போறாங்க, இப்படி மாஃபியாக்கள்லாம் ஒழிக்க போறாங்க, தீண்டாமையை ஒழிக்க போறாங்க, அதாவது லஞ்சத்தை இல்லாமலாக்க போறாங்க, இப்படி எல்லாம் கதையில படத்துல காட்டுவாங்க. படத்துல காட்டினதுக்கு பிறகு அந்த படத்தை பார்க்குற நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஆமா அநியாயத்தை தானே ஒழிக்கிறாங்க, வில்லனை தானே தட்டி கேட்குறாங்க, அசிங்கத்தை தானே தட்டி கேட்குறாங்க, இல்லை என்ன தப்பு? இங்கே தான் ஒரு பெரிய பின்னணி ஒன்று இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் டைமில் உங்கள் பிள்ளைக்கு எதை கொடுக்க போகிறேன்னு தான் முக்கியமே தவிர ஃபோனை கொடுக்காங்கன்னு நான் சொல்லலை, தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸ்க்ரீன் டைம் கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் பிள்ளை சொல்கிறோன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட், அவங்களுக்குள்ள ஸ்க்ரீன் டைமில் என்னத்தை நான் இது பண்ண போகிறோம் அதில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக ஃபஸ்ட்டு தவிர்த்து கொள்ள வேண்டியது, எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமானது படம் என்று சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, படத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு வருது, உங்கள் புள்ள அழிஞ்சு போயிருமென்னு நான் சொன்னால் நீங்கள் நிப்பாட்டி கேட்கணும், எப்படி ப்ரூஃப் பண்ணுங்கள்.
சயின்டிஃபிக்கலி நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். பிரெயினுக்குள்ளே என்ன நடக்குது, இதுக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகே, இதில் என்ன நடக்க போகுது, என்ன உள்ளுக்குள்ளே நடக்க போகுது, எப்படி உங்கள் புள்ள மாற போகிறாரு, உங்கள் புள்ளைய இன்னொரு ஆள் திருடி எடுத்துகிட்டு போகிறாருன்னு உங்கள் வீட்டில் இருந்து, அதுதான் இந்த படம் செய்ய போகுது, இது செய்ய போகுதுன்னா செஸ்